ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மள எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நமக்கு ஒன்று புதுசாக சர்ச் பண்ணணும்னா எல்லாருமே போய் கூகுளில் தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணுறதுல நமக்கு தெரியாத ஒரு 5 விஷயத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 விஷயத்தை வந்து நீங்கள் கூகுளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. நம்மள நிறைய பேர் இந்த 5 விஷயத்தை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். மேபி ஒரு சில பேர் வந்து அதை ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்க வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போவோம். பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே போனீங்கன்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியுமா? ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். உங்களோட கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 டேஷ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யுவர் டைம்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டுடேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணுறப்போ உங்களால் லாஸ்ட் மந்த்து, ப்ரீவியஸ் மந்த் இதெல்லாம் நீங்கள் எங்கெங்கே போனீங்கிறதெல்லாம் இந்த ரவுண்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ நான் பிப்ரவரி 14th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே போயிருக்குன்னு இதில் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதை டபுள் டேப் பண்ணி பெருசாகிறப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14th அன்றைக்கி நான் இங்கெல்லாம் போயிருக்கேன். இதில் வந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ இது ரொம்பவுமே ஒரு கூலான ஃபியூச்சர். நம்மளால் நிறைய பேர் இது தெரிஞ்சிருக்காது. இது மூலயமா வந்து நீங்கள் வந்து போன மாதமோ இல்லை போன வாரமோ எங்கே போனீங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது ரொம்பவும் ஒரு சூப்பரான ஃபியூச்சர். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ youtube.com இருக்குது, google.com இருக்குது. ஸோ யூடியூப் ரிலேட்டடாக ஒரு வெப்சைட் நீங்கள் சர்ச் பண்ணணுன்னா எப்போவுமே அதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்குது. அது என்னன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் காலம் youtube.com நான் இங்கே டைப் பண்ணுறேன். இது மூலயமா பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிலேட்டடாக என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குன்னு உங்களால் இது பார்க்க முடியுது. ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் காலம்ங்கிறத நீங்கள் கீவேர்டை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன வெப்சைட் போட்டாலும் சரி, ஸோ அந்த ரிலேட்டடாக என்னென்ன வெப்சைட் இருக்கும் அது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் கூகுளில். இது மூலயமா உங்களோட பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ரிலேட்டட் காலம்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி உங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து என்ன மாதிரி வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிற எல்லாத்தையுமே இந்த இது மூலயமா உங்களால் பார்க்க முடியும். நம்ம இந்த வீடியோவில் மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் லென்ஸ் மூலயமா உங்களால் வந்து எதை வேணுமோ ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ கூகுள் லென்ஸ் மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கூகுள் லென்ஸை ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் பேக்கில் வந்து என்னென்ன எழுதியிருக்குன்னு உங்களால் பார்க்க முடியுது. இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதை ஃபோட்டோ எடுத்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே சர்ச்சுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு இங்கே ஏன்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, ஸோ இது மூலயமா ஓப்பன் இன் ட்ரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணது எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதில் நான் போயிட்டு தமிழ்லேயும் செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணது அப்படியே வந்து இங்கே தமிழில் மாறி இருக்குது. இதுக்குன்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எதுக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் எந்த ஒரு இது படிக்க முடியல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா வேறு லாங்குவேஜை நீங்கள் ஒன்றே இதில் ஸ்கேன் பண்ணி உங்களோட ஃபேவரட் லாங்குவேஜ்க்கு மாற்றிக்கலாம். இது ரொம்பவும் ஒரு கூலான ஃபீச்சர் தான். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு உங்களால் கேம்ஸ் கூட விளையாட முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நம்மளால் நிறைய பேர் விளையாண்டுருப்போம். ஸோ அந்த கேமோட நேம், ஸோ இதை சர்ச் பண்ணி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேம் வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் வந்து எக்ஸா ஓவான்னு கேட்கும். இப்போ நான் இங்கே எக்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே எக்ஸு ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது நம்மள நிறைய பேர் இந்த கேம் விளையாண்டுருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும். ஸோ நீங்கள் எப்போயாவது நீங்கள் போர் அடிச்சதுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையிலே ரொம்ப கூலாக இருக்கும். அடுத்தது நம்ம இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் ஒரே ஒரு கீவேர்டு மட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து சைடாக டில்ட் ஆகும். ஸோ அந்த என்ன கீவேர்டு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? நான் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் போகிறேன், கெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா இப்போ நானே சொல்கிறேன். ஸோ கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து அஸ்கியூன்னு டைப் பண்ணி பாருங்கள். ஸோ இதை டைப் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாகவே சைடில் வந்து டில்ட் ஆகுது. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல டாப் லெஃப்ட்டில் இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் வந்து லைட்டாக டில்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்க்ரீன் வந்து சைடில் டில்ட் ஆகுது. இது எதனால எனக்கும் தெரில. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே மறக்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்து 5 ட்ரிக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் பார்த்தாமல் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வைங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாருமே நீங்களும் உங்கள் லைஃப்பில் இனிமேல் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.